வரிகள் செலுத்தும் முறை எளிதாக உள்ளதா என்றும் எந்த வரியை செலுத்த சிரமத்தை சந்திக்கிறீர்கள் என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு கிராமப்புறம் உள்ளாட்சி அமைப்புல வீடு தேடி வசூல் பண்ணிக்கிறாங்க குச்சி வரி, வீட்டு வரி எல்லாம். ஆக குடிநீர் திட்டத்தில் உள்ள வரி தான் சிரமமா இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறையா வருது, வசூல் அதிகமா இருக்கு. ஆகவே எங்களுக்கு தண்ணீருடைய வரி செலுத்துவது தான் சிரமமா இருக்கு. இந்த பகுதியில் வரி எல்லாரும் இப்போ கரெக்டாக செலுத்திட்டு இருக்கோம். ஆண்டுக்கு 2 முறை கட்டுறோம். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் திருப்பி அக்டோபர்ல ஒரு தடவை கட்டிடுறோம். இப்போ வரின்னு பார்த்தீங்கன்னா குச்சி வரி ஏற்றிருக்காங்க, வரி ஏற்றுறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு வரி ஏற்றிருக்காங்க குச்சி வரி. குடிநீர் வரி பார்த்தீங்கன்னா இப்போ 600 இருந்தது, இப்போ 800 ஆக்கியிருக்காங்க, 1800 ஆக்கியிருக்காங்க. இப்போ தொழில் வரி, இப்போ தொழில் லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 இருந்தது, 700 ஏற்றிருக்காங்க. இப்போ தண்ணி எல்லாம் குடிநீர் வரி கட்டுறோம், 1800 கட்டுறோம். எப்படி இருந்தாலும் இப்போ அரை மணி நேரம் 10 நிமிஷம் தான் வருது. இது அரசு கவனத்தில் எடுக்கணும். வரிகள் செலுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லை, இருந்தாலும் வருஷத்துக்கு 2 வாட்டி கட்டுறோம். கூட்டு குடிநீர் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. வருஷத்துக்கு 600 கட்டிட்டு இருந்தோம். அப்போ 1 மணி நேரம் வந்துச்சு. இப்போதைக்கு ஒரு அரை மணி நேரம் தான் வருது. இப்போ 1800 பணம் கட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நகராட்சி பகுதியில் வசிச்சுட்டு வரோம். எங்களுக்கு தொழில் வரி, சொத்து வரி, குடிநீர் வசதி எல்லா வரியும் நகராட்சி நேரடியாகவே வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் கட்டலாம், ஆனால் நாங்கள் நேரடியாகவே நாங்கள் கட்டிடுறோம். எங்களுக்கு இந்த சொத்து வரி இதெல்லாம் கட்டுறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை. நகராட்சி நல்ல முறையாக செயல்பட்டு வருது. மக்கள் குரல் பகுதியில் திருத்துறைப்பூண்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.